Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. லக்ஷ்மி சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் இது லக்ஷ்மி சீரியல் பார்த்திங்கன்னா சன் தொலைக்காட்சியில் வந்ததுலேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லா புகழும் பார்த்திங்கன்னா நம்ம கோகிலாவுக்கு தான் சேரும். ஏன் அப்படின்னா கோகிலா மட்டும் இந்த விஷயத்தை பண்ணாமல் இருந்திருந்தால் அந்தளவுக்கு ஒரு வெற்றி லக்ஷ்மி சீரியல் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன லக்ஷ்மி சீரியல் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ டிஆர்பி ரேட்டிங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. லக்ஷ்மி சீரியலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கோகிலாவோட மேரேஜ் ட்ராக் இருந்துச்சு. நம்ம லக்ஷ்மி சூப்பராக அவங்களோட மேரேஜை ஸ்டாப் பண்ணாங்க. இந்த ஒரு ஸ்டோரி ட்ராக்னால பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹை ரேட்டிங் வாங்கினது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நாள் நான் பிரைம் டைமில் எல்லா சீரியல் ரேட்டிங்கும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. லக்ஷ்மி சீரியலும் பார்த்தீங்கன்னா 3+ மேலே எடுத்துச்சு. பட் ரொம்பலாம் வந்து அதிகமாக எடுக்கலை. இந்த வாரம் லக்ஷ்மி சீரியல் எவ்வளோ ரேட்டிங் பிடிச்சிருக்குன்னா 3.87 அப்படிங்கிற ரேட்டிங் வாங்கி தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நான் பிரைம் டைமில் நம்பர் 1 சீரியலாக லக்ஷ்மி சீரியல் தான் வந்திருக்கு. எப்பயுமே நான் பிரைம் டைமில் இலக்கிய சீரியல் தான் ஃபஸ்ட் வரும். லக்ஷ்மி சீரியல் நிறைய டைம் செகண்டும் வந்திருக்கு, தேர்டு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. செகண்ட் பிளேஸில் நம்ம இலக்கிய சீரியல் தான் இருக்காங்க. இலக்கிய சீரியல் எவ்வளோ ரேட்டிங் பிடிச்சிருக்குன்னா 3.80, 0.07 ரேட்டிங்ஸ் அதிகமாக எடுத்து லக்ஷ்மி சீரியல் ஃபஸ்ட்டு பிளேஸை எடுத்துட்டாங்க. தேர்டு பிளேஸில் பார்த்திங்கன்னா ஆனந்தராகம் சீரியல் தான் இருக்குது. ஆனந்தராகம் சீரியல் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு ரேட்டிங் ரொம்ப கம்மியாக பிடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லாவே ஸ்டோரி ட்ராக்கும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, டிஆர்பி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனந்தராகம் சீரியல் எவ்வளோ ரேட்டிங் பிடிச்சிருக்குன்னா 3.65 ரேட்டிங்ஸ் பிடிச்சிருக்கு. 3 மணி ஸ்லாட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு ஒரு ஹை ரேட்டிங் சன் டிவிக்கு கிடச்சிருக்கு. 4th பிளேஸில் புது வசந்தம் சீரியல் தான் இருக்குது. இதோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3.61. இந்த 4 சீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸில் தான் ரேட்டிங் வாங்கியிருக்கு. எல்லா சீரியலுமே 3+க்கு மேலே தான் இந்த 4மே. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இலக்கிய சீரியலில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சீரியல் முந்திருக்கு. புது வசந்தம் சீரியல் இதே மாதிரி ஒன் டைம் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இப்போ லக்ஷ்மி சீரியல் ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி சீரியல்ஸோட இந்த ரேட்டிங்கை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.